ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜமுகுந்தன். எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க பேபியோட ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், பளபளன்னு க்ளோ ஆகணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுக்கு நீங்க ரெகுலரா பண்ண வேண்டிய பேபி ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். பெரியவங்க ஸ்கின்னுக்கும் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எதனால குழந்தைங்களோட ஸ்கின்க்கு வந்து ஸ்பெஷல் கேர் குடுக்கணும்? எப்படி கேர் குடுக்கணும்? என்னலாம் பண்ணா குழந்தையோட ஸ்கின் ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்ணலாம்? இது மாதிரி நெறைய விஷயங்கள நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடல்ட் ஸ்கின்னுக்கும் பேபி ஸ்கின்னுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கணும். அடல்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும். குழந்தைங்களோட ஸ்கின் தின்னா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்கின்னுல வந்து அந்த அவுட்டர் லேயர்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படின்னு. அந்த லேயர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் டெவலப் ஆயிருக்கும். அதனால தான் வந்து குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு. வீட்ட சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வால் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஈஸியா வெளியில இருக்கிறவங்க உடைச்சுட்டு உள்ள வந்துருவாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்காது. அதே மாரி தான் குழந்தைங்களோட அந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர் லேயர் வந்து சரியா டெவலப் ஆயிருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, ஈஸியா என்வைரன்மென்டல் பொல்யூஷன்ஸ், இரிட்டன்ட்ஸ் அது எல்லாமே வந்து குழந்தைங்களோட ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஸ்கின்ல வந்து ரேஷஸ் அதெல்லாம் வரும். 2வது குழந்தையோட அந்த ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வெளியில போயிடும். அப்ப குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ஃப்ளேக்ஸ் வரும். ஸோ பார்க்கறதுக்கு சொர சொரன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹெல்தியா இருக்காது, க்ளோவா இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா வந்து கேர் குடுக்கணும். ஸோ அடுத்த 2வது விஷயம், எப்படி வந்து கேர் பண்றது? குழந்தையோட ஸ்கின் ஹெல்த்த மெயின்டெயின் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, குழந்தைய குளிக்க வச்சதுக்கு அப்புறமா தொடச்சிட்டு, அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ குழந்தைய குளிக்க வைக்கும்போது யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டா இருக்கணும். மைல்டு கிளென்சரா இருக்கணும். எய்தர் சோப்போ இல்லன்னா வந்து வாஷோ யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து மைல்டா இருக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குன்னா, குழந்தையோட அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். 2வது குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க தொடச்சிட்டு அந்த ஈரம் இருக்கும் இல்லையா? அந்த ஈரம் இருக்கும்போதே நீங்க வந்து பேபி லோஷன் இல்ல பேபி கிரீம் அதெல்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, குழந்தையோட அந்த ஸ்கின்ல வந்து ஈரப்பதம் மெயின்டெயின் ஆகும். ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தியா, க்ளோவா இருக்கும். எதனால வந்து அந்த ஈரத்தோட அப்ளை பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இப்ப நீங்க வந்து குளிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணீனால குழந்தையோட அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து தொடச்சிட்டு, அந்த ஈரப்பதத்தோட நீங்க கிரீம் அப்ளை பண்றீங்க, இல்ல லோஷன் அப்ளை பண்றீங்கன்னா, அந்த லோஷன் வந்து ஈஸியா ஒட்டும். அது நல்லா வந்து ஃபிட் ஆகும். ஸோ தட் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து புரொடெக்ஷன் குடுக்கும். ஸோ வெளியில இருக்கிற கெமிக்கல்ஸ், இரிட்டன்ட்ஸ்னாலயும் டேமேஜ் வராம பார்த்துக்கும். குழந்தையோட உள்ள இருக்கிற அந்த மாய்ஸ்சர் வந்து வெளிய போகாம பார்த்துக்கும். ஸோ ஹைட்ரேஷன் மெயின்டெயின் ஆகும். ஸ்கின் வந்து ஹெல்தியா இருக்கும், க்ளோவா இருக்கும். அடுத்து 3வது விஷயம், ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது எப்படி வந்து பார்த்து வாங்கணுன்றது. என்னன்னா வந்து நீங்க இந்த மெத்தட்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலும், யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பேபி ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணாலுமே பெருசா வந்து அதுக்கு பலன் வராது. ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்க வாங்கும்போது அதுல மெயினா நீங்க பார்க்கறது பேபி சேஃபா இருக்கணும், பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்டடா இருக்கணும். அதே மாரி அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்கணும். பாரபின், சல்ஃபேட், ஃபோமிங் ஏஜென்ட், பிரிசர்வேட்டிவ்ஸ் இது மாரியான ப்ராடக்ட்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா, குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த அவுட்டர் லேயர இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். ஸோ அப்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்னும்போது, நீங்க யூஸ் பண்ணாலுமே குழந்தையோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்காது. அதுக்கு பதிலா வந்து கோகனட் ஆயில், கிளிசரின் இது மாதிரியான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய பேபி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஸோ கோகனட் ஆயில், கிளிசரின்லாம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாவே வந்து குழந்தையோட ஈரப்பதத்த வந்து மெயின்டெயின் பண்ணும். ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் குடுக்கும். ஹெல்தியா வந்து பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 4வது விஷயம், ஒரு நாளைக்கு எத்தன தடவ பேபி கிரீமோ, இல்ல பேபி லோஷனோ யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு ஏத்த மாதிரி, உங்க குழந்தைக்கு ஏத்த மாரி மாறும். ஸோ பொதுவா சொல்லணும் அப்படின்னா, வின்டர் சீசன்ல வந்து காலையில ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவ. ஒரு நாளைக்கு 2 தடவ நீங்க யூஸ் பண்ணணும். இதே வந்து சம்மர் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில குளிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு தடவ யூஸ் பண்ணா போதும். உங்க குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. உங்க குழந்தையோட ஸ்கின்ல வந்து அப்ப அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா 3 தடவ இல்ல 4 தடவ வந்து நீங்க பேபி கிரீமோ, இல்ல பேபி லோஷனோ வந்து அப்ளை பண்ண வேண்டி வரும். அடுத்து 5வது விஷயம், குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறமா ஸ்கின்ல வந்து ரொம்ப பீல் ஆகுது, தோல் உரியுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். குழந்தை வந்து வயித்துக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லி தண்ணிக்குள்ள இருக்கும். ஸோ அதனால வந்து குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். வெளிய வந்த உடனே அந்த தோல் வந்து உரியறதுன்றது நார்மல் ஃபினாமினன் தான். ஸோ அந்த தோல் எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழ ஹெல்தியான அந்த ஸ்கின் வந்து டெவலப் ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டைம்ல வந்து பேபி மாய்ஸ்சரைசிங் லோஷன் இல்லன்னா கிரீம் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து நான் சொன்ன மாரி அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த தோல் உரியறதுக்கு அப்புறமா கீழ ஃபார்ம் ஆகுற அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அடுத்து 6வது விஷயம், டயப்பர் ரேஷ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். டயப்பர் ரேஷ் வராம இருக்கிறதுக்கு 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும். 1 டயப்பர் யூஸ் பண்றத குறைச்சுக்கணும். அப்படியே யூஸ் பண்றீங்கனாலும் அடிக்கடி அது வந்து ப்ராப்பரா வந்து அத சேஞ்ச் பண்ணணும். 2வது டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டயப்பர் போடணும். 3வது குழந்தைக்கு வந்து ரேஷ் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே வந்து நீங்க ரேஷ் கிரீம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, டைப்பர் ரேஷ் வந்து ஃபர்தரா ப்ராக்ரஸ் ஆகாம பார்த்துக்கும். 5வதா குழந்தையோட ஸ்கின்ல வந்து வின்டர் சீசன்ல இது மாரி வந்து ரேஷஸ் வருது.
அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இது வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருக்கிறேன். மெயினாக வந்து நீங்கள் அதில் ஃபாலோ பண்ண வேண்டியது குழந்தையோட ஸ்கின் ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பரான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களை குளிக்க வைக்கும்போது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுமே வந்து பேபி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். மைல்டு கிளென்சராக இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸிமா ப்ராப்ளம் வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கடைசியாக பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து உடம்பு ஃபுல்லாக ரெட் கலரில் ரேஷஸ் வருது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் டவுட் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்குமே வரும். கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே போதும். பேபி லோஷன் இல்லை பேபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதிலே வந்து அது நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களை வந்து குளிக்க வச்சதுக்கு அப்புறமா தொடச்சிட்டு அந்த ஈரம் இருக்கும்போதே பேபி லோஷன் வந்து பாடி ஃபுல்லாகவும் பேபி க்ரீம் வந்து ஃபேஸ்க்கும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், பளபளப்பாக க்ளோவாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.